ஹalleluya, praise the Lord. இந்த 6வது மாதம் 3வது கர்த்தருடைய பரிசுத்தமான இந்த நாளில் உங்களோடு இணைந்து ஆராதனை செய்ய, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆன்லைன்ல தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன்லைன்ல பார்க்கிற அத்துணை நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், அன்பான மிஷனரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பயங்கரமான கொரோனாவுடைய பயமுறுத்தலில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து காப்பாற்றி ஜீவனோடு இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நிற்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நானும் கூட உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து கூடிய சீக்கிரமாக தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷத்தோட கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த 3வது ஓய்வு நாளில் உம்முடைய ஆலயத்தில் இந்த ஆன்லைன் வழியாக எங்கள் அன்பு விசுவாசிகளை சந்திக்க, அவரோடு நாங்கள் ஆண்டவர் இணைந்து ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை போற்றி பாடும்படி துதிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, தொடர்ந்து இந்த ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இயேசப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி, உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். வீடுகளில் எல்லாரும் உட்காருங்க, குடும்பத்தோடு வாருங்கள், பைபிளை திறந்து வச்சுங்க. பாடல் தெரிந்தால் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை நாம் ஒரு மனமாய் தேவனை மையப்படுத்துவோம். பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி என்ற பாடலை நாம் பாட போகிறோம். பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம்
கரங்களை மாற்றி விட்டீர், அதற்கு நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், அதற்கு நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் ஆமென். நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். கைகளை தட்டி பாட உற்சாகமாக, கைகளை தட்டி ஆமென் உற்சாகமாக நன்றி சொல்வோம். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவனை நன்றி உள்ளதோடு ஆர்ப்பரித்து ஆராதித்து நாமத்தை துதிப்போம் ஆமென். நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, முழு மனதோடு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் ஆச்சரியமாய் எங்களை நடத்தி வந்தீரே. இந்த கொரோனாவுடைய ஆண்டவரே பயங்கரமான இக்கட்டான நெருக்கத்தின் மத்தியிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணை நின்றீரப்பா ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை நடத்தி வந்த உடைய மகா பெரிய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆகவே சபையாராக நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மனமாய் நன்றி சொல்லுகிறோம். முழு மனதோடு நன்றி சொல்லுகிறோம். மன நிறைவோடு நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபை. இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே. இந்த பரிசுத்தமான நாளிலே இயேசுவே விசுவாசிகளோடு எல்லா ஆன்லைன் நேயர்களோடு நாங்கள் இணைந்து இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. நன்றி ஏசப்பா. ஆவியானவரே, பரிசுத்த தெய்வமே, எங்கள் அன்பான நேசரே, உலக இரட்சகரே, அற்புதங்கள் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஏகமனமாய் ஐயா, ஒரு சிலர் வீடுகளிலே உம்மை நினைத்து பார்க்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரே வழிகளிலே அல்லது ஆண்டவரே அங்காங்கே கூடியிருக்கிற அன்பான எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இன்றைக்கு ஏறெடுக்கிற இந்த ஆன்லைன் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை நினைச்சீங்களே அப்பா. எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தினீங்களே அப்பா. இரவும் பகலும் எங்களை நீங்க மறவாமல் நினைத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம்.
உங்க சந்நிதியில நாங்கள் அகமகிழ்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இந்த பாடலை எழுதி பாடின அன்பு ஊழியர்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை உதவினீரே. எல்லாம் பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசப்பா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நான் என்ன சொல்லுவேன் அப்பா, என்னத்தை பாடுவேன் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை எப்படி விவரிப்பேன்? இயேசுவே, எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இதை எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நீ சுகமாக்குவீராக. உடைய கரம் இறங்குவதாக. உடைய கண்ணீர்கள் மாறட்டும் அப்பா, உடைய துக்கம் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். இயேசுவே, நீர் மனமிரங்கும். உமக்கே நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் ஒய்யாச்சி பால் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இருப்பது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே அவர்கள் சற்று நேரம் நம்மத்திலே வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நம்மத்தில் பேசுவார்கள். ஆண்டவர் அவர்கள் நல்ல சுகம் பலன் கொடுத்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மத்திலே நின்று தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ప్రభు దినమందు ఈ సమయంలో మనందరము ప్రభు సన్నిధిలో కూడి దేవుని ఆరాధించే దేవుని కృప ఉన్నది. இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் துதிப்பதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபை. భయంకరమైన దినాలలో இந்த இக்கட்டான நெருக்கத்தின் மத்தியிலும் ప్రభు కృప అందరికీ తోడుగా ఉన్నందుకే నేను దేవుని స్తుతిస్తున్నాను. ஆண்டவருடைய கிருபை எல்லாருக்கும் துணையா இருந்ததினால நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ఇప్పుడు అందరూ కూడా విశ్వాసులు, దైవజనులు, దేవుని బిడ్డలు ఎవరి మంది కూడా దేవుని సన్నిధిలో కూడి ఆరాధిస్తున్నారని నమ్ముతున్నాము, విశ్వసిస్తున్నాం. இந்த நாளிலும் விசுவாசிகள் எல்லோரும், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கூட இந்த நாளிலே இணைந்து ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ముఖ్యంగా ప్రభు సన్నిధిలో కూడి కొన్ని విషయాలు నేను దేవుని సన్నిధిలో కూడి ప్రార్థించినప్పుడు ప్రభు కొన్ని విషయాలు నాకు ఆయన బయలుపరిచాడు. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்து ஆலோசித்த போது, வேத வசனத்தை குறித்து சிந்தித்த பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் కొన్ని సమయంలో నేను తలంచాను, ఇక దేవుని యొక్క సన్నిధిలో నిలబడలేను, ప్రార్థించలేను, ప్రభు వాక్యమును కూడా ధ్యానించుటకు శక్తి చాలదు, అంత భయంకరమైన వేదనతో ఉన్నప్పుడు కూడా ప్రభు నన్ను బలపరచుటకు ఆయన కృప తోడై ఉన్నది. இந்த இடத்துல நின்று நான் மீண்டும் பேசுவேனா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. பலவீனம் என்னை ஆட்கொண்டது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு என்னை பலப்படுத்தி உங்கள் மத்தியில் நின்று பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த பலனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ప్రభు అపోస్తలుడు పౌలుతో ఒక మాట అన్నాడు. ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலோடு ஒரு வார்த்தை சொன்னார். నీ బలహీనతలో నా యొక్క బలము సంపూర్ణము కలుగుతుందని చెప్పాడు. பவுல் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். సంపూర్ణం కలుగు చేస్తుంది, பூரணமாக நிரம்ப பலன் தந்தார்.
ఆ వాక్యము తోడై ఉంటున్నది. அந்த வார்த்தை எனக்கு துணையாக ఆ இருக்கிறது. వాక్యము నిన్ను నడిపిస్తున్నది. அந்த வார்த்தை உன்னையும் நடத்தும். ఆ వాక్యము నీకు ఆరోగ్యం అందిస్తున్నది. அந்த வார்த்தை உனக்கு நல்ல ஆரோக்கியம் ఆ கொடுக்கும். వాక్యము నీకు తోడై ఉంటున్నది. அந்த வார்த்தை உனக்கு துணையாக இருக்கும். నీ బలహీనతలో నా బలం అనుగ్రహించబడుతుంది. உன்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் உனக்கு கொடுக்கும். దేవుని బలం ఏంటి? தேவனுடைய பலன் என்ன? దేవుని వాక్యమే విశ్వాసులకు, దైవజనులకు, దేవుని బిడ్డలకు, ఆయన నమ్మిన బిడ్డలకు, ఆయన కూడా కనబడిన వారికి, ప్రతి వారికి ఆయన క్రీస్తు యొక్క రక్తమే బలహీనత నుండి బలపరిచే బలమై ఉంటున్నది. அவருடைய ரத்தம் தான், சிலுவையிலே சின்ன ரத்தம் சகல ஜனங்களுக்கும் அது புதிய பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. ఆ సమయంలో ప్రార్థించినప్పుడు ప్రభు నాకు కొన్ని వాక్యాలు చూపించాడు. நான் ஜெபித்த போது தேவன் சில வார்த்தைகளை எனக்கு காண்பித்தார். క్రీస్తు దైవజనులారా కొంచెం ఆలోచించండి. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சற்று நாம் யோசிப்போம். వాక్యానికి మీ హృదయాలు విప్పండి. வசனத்திற்கு வார்த்தைக்கு உங்கள் இதயங்களை நீங்கள் వాక్యాన్ని பண்ணுங்கள். వాక్యాన్ని ప్రేమించాలి. தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டும். ఆ వాక్యము చదవాలి. அந்த వార్த்தைகளை நாம் ఆ வாசிக்க வேண்டும். వాక్యాన్ని ధ్యానించాలి. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ధ్యానములో ప్రభువును అడగాలి. தியானித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க ఆ வேண்டும். వాక్యము నీకు తోడై ఉంటున్నది. அந்த வார்த்தை உனக்கு துணையாக ఆ இருக்கும். వాక్యము నిన్ను బలపరుస్తున్నది. அந்த வார்த்தை உன்னை ఆ பலப்படுத்தும். వాక్యము నీ కన్నీరు తుడుస్తున్నది. அந்த தேவ வார்த்தை உன் கண்ணீரை ఆ துடைக்கும். వాక్యము నీకు తోడై ఉంటున్నది. அந்த வார்த்தை உனக்கு ఆ கடைசி வரை వాక్యము துணை నీ நிற்கும். హృదయాన్ని బలపరిచే వాక్యమై ఉంటున్నది. அந்த வார்த்தை உன் இருதயத்தையும் உன் சரீரத்தை ఆ சுகமாக்கும். వాక్యమే ప్రభువైన యేసు క్రీస్తు. அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ఆయన రక్తము తోడున్నది కనుక அவருடைய வார்த்தை நமக்கு துணையாக இருப்பதனால் భయపడిన అవసరం లేదంటున్నాడు. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. దిగులు పడిన అవసరం లేదంటున్నాడు. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. నీకు నేను తోడు ఉంటాను అంటున్నాడు. ஆண்டவர் சொல்லுகிற நான் உனக்கு துணை இருப்பேன். నిన్ను నేను పిలిచిన దేవుడు நான் అంటున్నాడు. உன்னை அழைத்த தேவன். ఆ సమయంలో ప్రభు నాతో మాట్లాడిన వాక్యాలు தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை మూడు వాక్యాలు నేను చెప్తాను, ఆలోచించండి. 3 வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். యోబు గ్రంథము 8వ అధ్యాయము யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5, 6 వచనాలు చదవండి. 5, 6 வசனங்கள் வாசிக்க கேட்போம். நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. 5వ వచనం చదువుతాను, వినండి. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். నీవు జాగ్రత్తగా దేవుని ఎతికిన ఎడల, நீ கவனமாய் உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாயானால். అప్పుడు ప్రభు ఇక్కడ ఏమంటున్నాడు? ஆண்டவர் என்ன ప్రతి சொல்றார்? విశ్వాసి, ஒவ்வொரு விசுவாசிகளும், దైవజనులు, దేవుని కుటుంబాలు, எல்லா தேவனுடைய குடும்பங்கள், దేవుని ప్రేమించిన వారు, ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள், రెండవ రాజ్యానికి వారసులైన వారు, பரலோக ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், లోకములో శ్రమలు, కష్టములు, శోధనలు ఉన్నప్పుడు వాటిని విడిపించి నిన్ను కాపాడిన ప్రభు చెప్పిన మాట వినండి. ஆண்டவர் உன்னோடு நெருக்கத்திலும் துன்பத்திலும் உன்னை விடுவித்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். నీవు జాగ్రత్తగా దేవుని ఎతికిన ఎడల, நீங்கள் கவனமாய் கர்த்தரை தேடுவீர்களானால். జాగ్రత్తగా ఏంటి? అజాగ్రత్తగా ఎత్తకూడదు. அப்படி என்றால் நாம் கவனமாய் கர்த்தரை தேட வேண்டும். అజాగ్రత్త తీసివేయాలి. நாம் கனவீனப்படுத்தக் கூடாது. దేవుడు నాతో ఏం మాట్లాడతాడు? ஆண்டவர் என்னோடு என்ன ప్రభు பேசுவார்? నాకు ఏం చెప్తాడు ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் అని ఆశ కలిగిన వారు, என்று அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறவர், దేవుని ప్రేమను కలిగిన వారు, தேவன் மேல் அன்பா ఆ இருக்கிறவர், వాక్కులకు లోబడిన వారు, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், దేవుని రక్తంలో కడగబడి శుద్ధీకరించబడి లోకంలో సాక్షులుగా నిలబడిన వారు, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கென்று சாட்சிகளாய் நிற்கிறவர்கள். అటువంటి వారు దేవుని ఎలా వెతకాలంటే, அப்படிப்பட்டவர்கள் அந்த ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? దేవుని జాగ్రత్తగా దేవుని ఎత్తుకుని ఎడల, நீ கவனமாய் உன் தேவனாய் கர்த்தரை தேடுவீர்களானால், సర్వశక్తులకు దేవుని బతిమాలకుని ఎడల, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் கெஞ்சுவீர்களானால், ప్రతిమాల దేవుని సన్నిధిలో ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ఒకవేళ మనకి ఏదైనా డబ్బు కావాలంటే, ஒருவேளை நமக்கு ஏதாயினும் பண உதவி வேண்டும் என்றால், ఏదైనా వస్తువులు కావాలన్నప్పుడు, ஏதாயினும் பொருளாதார தேவைகள் வேண்டும் என்றால், బయట వెళ్ళినప్పుడు, நாம் வெளியே பிரயாணப்படும்
ఎవరైనా అడిగినప్పుడు ஒருவேளை யாரை நம்மிடத்துல உதவி వాళ్ళ கேட்டால் దగ్గర ఏం అడుగుతాం మనము? நாம் அவரிடத்துல நாம் என்ன கேட்போம்? దౌర్జన్యం చేసి అడిగేది లేదు. దౌర్జన్యం చేసి అడిగేది లేదు. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்பதில்லை. ప్రతిమలాడు అడుగుతాము. நாம் சில சமயத்துல நமக்கு ஏதாகிலும் தேவை இருந்தால் அவன்கிட்ட என்ன செய்வோம்? கெஞ்சி கேட்போம். ఆ విధంగానే ప్రభు సన్నిధిలో కూడా அதே விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் దేవుని బిడ్డలు தேவனுடைய பிள்ளைகள் ప్రార్థించేటప్పుడు, ஜெபிக்கும் போது, ప్రభు సన్నిధిలో కూర్చున్నప్పుడు, ஆண்டவர் సన్నిధిలో உட்காரும் போது, ప్రభు సన్నిధిలో హృదయం నింపినప్పుడు, ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை திறந்து ఆ హృదయం కుమ్మరించినప్పుడు, அந்த இருதயத்தை ஊற்றி ప్రతిమలాడి దేవుని అడిగినట్లయితే ஆண்டவரிடத்திலே நாம் விருப்பத்தோடு கெஞ்சி கேட்போம். సరస్వతి దేవుని బతిమాడుకునే ఎడల నీవు పవిత్రుడవై நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், యథార్థవంతుడైన అయిన ఎడల நீங்கள் உத்தமர்களாய் இருந்து நிச்சயமாகவே ఆయన యందు శ్రద్ధ కలిపి அவரிடத்திலே நீங்கள் ஆமென் மிகுந்த பொறுப்போடு கவனமாக దేవుని సన్నిధిలో ఆశ కలిగి ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விருப்பத்தோடு అడిగినప్పుడు, கேட்கும்போது నీ నీతికి తగినట్టుగా உன் நீதிக்கு தக்கதா అడిగినప్పుడు ఏం అక్కడ బయలుపడుతుందంటే ஆண்டவர் அங்கே என்ன வெளிப்படுத்துகிறார்? నీతి కలుగుతున్నది. அங்கே நன்மை உண்டாகிறது. నీతి యేసు క్రీస్తు అక్కడ ఉంటున్నాడు. அங்கே நீதிமானாகிய இயேசு அங்கே வெளிப்படுகிறார். పరిశుద్ధుడైన దేవుని నీతి అక్కడ కనపడుతుంది. பரிசுத்தமுள்ள தேவனுடைய நீதி அங்கே నీ வெளிப்படுகிறது. నీతికి తగినట్టుగా உன் நீதிக்கு தக்கதாக నీ నివాసస్థలమును వర్ధన చేయును. உன்னுடைய வாசஸ்தலங்கள் విస్తారమాக்கப்படும். దేవుడు చేసే వాగ్దానం ఇది. ఇది దేవుని கொடுத்த దేవుడు వాగ్దానం. ఇచ్చిన వాగ్దానము. దేవుని పిల్లలకు கொடுத்த వాగ్దానం. ఎవరైతే పరిశుద్ధంగా జీవిస్తారో, யாரெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பார்கள், ఎవరైతే పాపక్షమను పొంది ఉంటారో, யாரெல்லாம் பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ, ఎవరైతే పరిశుద్ధులై జీవిస్తున్నారో, யாரெல்லாம் அந்த தேவனுக்காக பிரதிஷ்டை ఎవరైతే కన్నీరు కాచి ప్రార్థిస్తున్నారో, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, అటువంటి నీతిమంతుల కుటుంబంలో ఏ శోధన ఏర్పడదు, ప్రవేశించదు. அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே எந்த சோதனை வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். నీ నీతికి తగినట్టుగా உன்னுடைய நீதிக்கு தக்கதாக నీ నివాస స్థలము, உன் வாசஸ்தலங்கள் వర్ధన చేస్తాడంట. அது விஸ்தாரமாகும், ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. అప్పుడు నీ నీతి మొదట కొద్దిగా ఉండినను, சில சமயத்துல ஆரம்ப நாட்கள் நம்முடைய நீதி ஒருவேளை குறைவா இருந்திருக்குமானால் తొదకు నీవు మహాభివృద్ధి పొందుదు. ஆமென். என்ன வசனம்? అదే వచ్చింది 7. 7வது வசனம். யோபு 8:7. யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், பாருங்கள். తొదకు నీవు మహాభివృద్ధి உம்முடைய పొందుదు. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். క్రీస్తునందు దైవజనులారా, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ఈ సంవత్సరము ప్రభు ఆదిలో మనకి ఇచ్చిన వాగ్దానం ఏంటి? ஆண்டவர் ஆதியிலே ஜனவரி மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ఆ వాగ్దానం అందరికీ తెలుసు, బాగా அந்த வார்த்தை చదువుకుంటారు. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ఏమి రాయబడింది? 7:2:21. யோவேல் புஸ்தகம் 2:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7:2:21. யோவேல் 2:21 என்ன சொல்கிறார்? தேசமே భయపడాదే, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ఆయన సంతోషించి గంతులు వేయమన్నా. மகிழ்ந்து களிக்கூறு. ఎట్లా గంతులు వేయాలి? எப்படி களிக்கூற வேண்டும்? శ్రమదినంలో ఉంటున్నాము, கஷ்ட காலத்தில் இருக்கிறோம். మేము సంబంధించిన భయంతో ఉంటున్నాము. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயத்தோடு இருக்கிறோம். అందరూ భయపడి వేదన పడుతున్నారు. எல்லோரும் வேதனையோடு இருக்கிறோம். అనేక మందికి ఆహారం లేక బాధపడుతున్నారు. எத்தனையோ குடும்பங்கள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். అనేక మంది మనిషికి మనిషి మాట్లాడలేక వారి యొక్క దూరమైతే కప్పుకుంటున్నారు. ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூட முடியாமல் மாஸ்க் அணிந்து கொண்டு தூரமாய் சமூக இடைவெளி விட்டு நிற்கிறார்கள். అటువంటి సమయంలో அப்படிப்பட்ட நேரத்தில் ప్రభువన్నాడు, ஆண்டவர் சொன்னார், గంతులు వేయుడి, நீங்கள் மகிழ்ந்து களிக்கூறு, మీరు ఆనందించుడి, நீங்கள் సந்தోషப்படுங்கள். మీరు సంతోషించుడి అంటున్నారు. ஆமென். ஆனந்த களிப்போடு கர்த்தரை துதியுங்கள். ఎందుకన్నాడు ఆ మాట? ஏன் அந்த வார்த்தை నువ్వు சொன்னார்? పరిశుద్ధుడు కనుక, நீங்கள் பரிசுத்தமான నీతిమంతులు కనుక, நீதிமான்கள், దేవుని వంశము కనుక, தேவனுடைய
நம்முடைய சந்ததி దేవుని కడగబడ్డారు కనుక தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், దేవుని రాజ్యానికి వారసులైనవారు தேவனுடைய కనుక ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். అయితే లోకంలో ఉన్నారు వీళ్ళు, ஆனாலும் நம்ம உலகத்தில் శోధనలో ఉన్నారు, பூமியில இருக்கிறோம். సాతాను పరిపాలించే భూమిలో ఉంటున్నారు. சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த பூமியில நாம் இருக்கிறோம். అందుకే దేశమా అంటున్నాడు. ஆகவே தேசமே, దేశమనగా భూమి, தேசம் என்றால் இந்தியா தேசம் முழுவதும், இந்த பூமி ఆ அனைத்திலும், భూమిలో నివసించే ప్రజలు இந்த பூமியிலே வாழ்கிற அத்துணை ஜனங்களும் వాళ్ళు అంటున్నారు. ஆண்டவர் அவர்களை பார்த்து ముఖ్యంగా சொல்கிறார். ప్రభు ఏమంటాడంటే, என்ன சொல்கிறார்? ఓ నా దైవ జనులారా, என் ஜனமே, నా రక్తం కనపడిన వారులారా, என் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, என் சந்ததியே, మీరు సంతోషించుడి. நீங்கள் மகிழ்ந்து మీకు கழிவுங்கள். ఏ సంభవించదు. உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. మీకు తోడు ఉంటాను. நான் உங்களுக்கு துணை మిమ్మల్ని நிற்கிறேன். బలపరుస్తాను. உங்களை பலப்படுத்துவேன். మిమ్మల్ని స్వస్థపరుస్తాను. உங்களை சுகமாக்குவேன். మిమ్మల్ని కాపాడుతాను. உங்களை காப்பாற்றுவேன். మిమ్మల్ని నడిపిస్తాను. உங்களை நடத்துவேன். మిమ్మల్ని అభివృద్ధి పరుస్తాను. உங்களை విస్తారமாக்குவேன். మీ సంతతి అభివృద్ధి పడుతుంది. உங்களுடைய சந்ததி பெருகும். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா అని ప్రభు என்று మాట్లాడుతున్నారు. ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார். ఇప్పుడు ఇంకొక వాక్యం చదువుతాను వినండి. இன்னொரு வார்த்தை అదే வாசிப்போம். యోబు గ్రంథము யோபின் పుస్తகம் మొదట 5వ అధ్యాయము 5ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5వ అధ్యాయము 29 25 26. உம்முடைய சந்தானம் பெருகி ஆ, உம்முடைய சந்ததியார் ஆ, பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் ஆ. என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல அம்பாரத்தில் சேர்க்கிறது போல முதிர் வயதிலே முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். கல்லறையில் சேர்வீர். మరియు నీ సంతానం విస్తారమనియు உம்முடைய சந்தானம் பெருகி, చూడండి, మీకు కలిగిన సంతానము, உங்களுக்கு இருக்கிற அந்த சந்ததி, ఆ సంతానము ఎట్లా వారు విస్తారం అవుతారు? அந்த சந்ததி எப்படி பெருகும்? వారు దేవునిలో ఉండాలి, அவர்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ప్రభువును ప్రేమించాలి, அந்த தேவனை அன்பு கூற வேண்டும். ప్రభువును ఆరాధించాలి, அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். దేవుని ప్రేమను పొందుకోవాలి. அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். అటువంటి వారు ప్రార్థించినట్లయితే, அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஜனங்கள் ஜெபிக்கும் దేవుని సన్నిధిలో మోకరించినట్లయితే, தேவனுடைய சந்நிதியில முழங்கால் படிட்டு వారి హృదయాలు విప్పినట్లయితే, அவருடைய இருதயங்களை திறந்து ఆ హృదయంలో క్రీస్తు వీక్షించినట్లయితే, அவருடைய இருதயங்களில் கிறிஸ்து வாசம் பண்ணினார். ఆ దేవుని ఆత్మ వాళ్ళు ఉన్నట్లయితే, தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ளே ఆ கிரியை ఆత్మ செய்வார். వాళ్ళు నడిపించినట్లయితే, அந்த ஆத்துமாவை நடத்துமானால் నీ కుటుంబీకులు భూమి మీద పచ్చిక వలె విస్తరించాలని నీకు తెలియను. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சந்ததி பெருகும். உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. ఆలోచించండి, క్రీస్తులో ధరించండి. தேவனுடைய ஜனமே சிந்தித்து பார்ப்போம். ప్రభు ఇచ్చిన వాగ్దానం అది. தேவன் கொடுத்த ఆ வாக்குத்தத்தம். వాగ్దానానికి మనం మన హృదయం విప్పి లోబడి ఉండాలి. அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் மகிழ்ச்சியோடு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிக்க வேண்டும். 26 వచనం చదువుతాను వినండి. 26 சொல்லுகிறது, వాటి కాలమున ధాన్యపు పనులు ఇల్లు చేరినట్లు పూర్ణ వయసు గల వాడవే నీవు సమాధి చేదువు. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்க்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்வீர். చూడండి, ప్రభు ఇక్కడ ఏమంటున్నాడు? ஆண்டவர் என்ன ఆ சொல்லுகிறார்? మధ్యలో నీకు మరణం రాదు, மத்தியில உனக்கு ஆபத்து மரணம் வராது. సాతాను నిన్ను శోధించవచ్చు కానీ, சாத்தான் ஒருவனை சோதிக்கலாம். సాతానుకు ఒకవేళ మనం భయపడి ఉండొచ్చు కానీ, ஒருவேளை சத்துருவாகிய சாத்தான் நம்மை பயமுறுத்தலாம். ప్రభు అంటాడు, ஆண்டவர் சொல்லுகிறார், పూర్ణ వయసు గలవాడవై முதிர் வயதிலே கல்லறையிலே నీ సమాధిలో చేరేదువు. கல்லறையிலே சேர்வீர். ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. அல்லேலூயா. క్రీస్తుతో ధరించుదారా. அன்பானவர்களே, నాడు రాత్రి నేను ఉన్నప్పుడు ஒரு நாள் இரவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்த ఆయా போது వేదనతో బాధపడుతున్నాను. மிகுந்த வேதனையோடு நான் படுத்திருந்தேன். ప్రభువా, నాకు ఎందుకయ్యా ఈ కష్టము, శోధన? ஏன் இந்த சோதனைகள், நெருக்கங்கள்? చాలు ప్రభువా, నాకు ఈ జీవితం చాలు. ஆண்டவரே போதும் என்று நான் நினைத்தது. నన్ను పిలుచుకోమని ప్రార్థన என்னை చేశాను. கூப்பிட்டுக் கொள்ளும் என்று ஜெபித்தேன். అప్పుడు ప్రభు ఈ వాగ్దానం, ஆண்டவர் அப்பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னார், ఇప్పుడు నేను పిలవడానికి వీలు లేదు. இப்பொழுது உன்னை அழைப்பதற்கு என் சித்தம் அல்ல. పూర్ణ వయసు గలవాడవై முதிர் வயதிலே నువ్వు నా సన్నిధిలో చేరుతావు. நீ என்னோடு கூட இருக்கும்படி అని அப்பொழுது நான் ప్రభు அழைப்பேன். సెలవిస్తున్నాడు. ஆண்டவர் சொல்லுகிறார். ఆ వాక్యం వెంటనే నేను వేసి బైబిల్ చదివాను. உடனே எழுந்து
பொழுது வேதத்தை வாசித்து சந்தோஷம் చూడండి, அடைகிறேன். ఇప్పుడు చెప్పబడే వాక్యాలన్నీ కూడా சொல்லப்படுகிற அத்தனை నేను வார்த்தைகள் పరిశుద్ధ గ్రంథం చదివేది లేదు. நான் வேதத்தை வாசிப்பதுண்டு. నేను మోకరించి ప్రార్థించినట్లయితే நான் ஜெபித்தால் ప్రభు నాతో మాట్లాడతాడు. நான் முழங்கால் பண்ணி ஜெபிக்கும்போது கர்த்தர் என்னோட பேசுவார். చేయమంటాడు. ஆண்டவர் என்னோட பேசுவார். యెర్మీయా 39:17 అన్నాడు. எரேமியா అదండి యెర్మీయా 39ஆம் அதிகாரம் 15, 16, 17. 15, 16, 17. அடிமா இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபெத்-மெலெக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. ஹல்லேலூயா. యెర్మీయా ప్రవక్త పఠించే వాక్యం చూడండి ఏం చెప్తుందంటే, இங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள். యెర్మీయా బందీ గృహశాలలో ఉండగా, எரேமியா எங்கே బందీ గృహం அவருடைய பந்தி சாலையில இருக்கும் பொழுது ఉన్నప్పుడు యెహోవా మాట అతనికి ప్రత్యక్షమై தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டு ఇలా చదివించెను. இப்படியாக அவருக்கு சொல்லப்பட்டது, నీవు వెళ్ళి நீ போய் కూషీయుడగు ఎబెద్తోను எபெத்-மெலெக்கோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், దేవుడు సైన్యములకు యెహోవా చదువుతున్న దేవునిగా, இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளில் உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேல் దేవునిలో మోకరించి ప్రార్థిస్తున్నాడు. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் సోదరులో ఉంటున్నాడు. எபெத்-மெலெக்கோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறார். వాడు బాధలో ఉంటున్నాడు. அவர் கண்ணீரோடு இருக்கிறார். బందీ గృహంలో ఉంటున్నాడు. அவர் எப்படி எங்க இருக்கிறார்? அவர் ஆமென் ஜெபத்தில் இருக்கும் பொழுது బందీ గృహంలో ఉన్నప్పుడు యెహోవా మాట అతనికి ప్రత్యక్షమై ఇలాగ చదివించింది. எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலிருந்து அவன் இருக்கும்போது தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. దేవుడు అంటున్నాడు యెర్మీయాతో, ஆண்டவர் எரேமியாவோடு சொல்லுகிறார், 17వ వచనము, ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. నీవు నన్ను నమ్ముకుంటివి కనుక நீ என்னை நம்பினபடியினால் నిశ్చయముగా నిన్ను తప్పించినను. உண்மையாக உன்னை நான் தப்புவிப்பேன். నీవు ఖడ్గం చేత పడవు. நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ఖడ్గం చేత நீ பட்டயத்திற்கு நீ இரையாவதில்லை. లోపడు సొమ్ము దక్కించుకున్నట్లు ஆமென். நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் சொல்லுகிறார். హల్లెలూయా. ஹல்லேலூயா. ప్రియமான దేవుని కృప తోడుగా ఉంటుంది. ஆண்டவர் கிருபை உங்களுக்கு துணையாக இருக்கும். ప్రభు నన్ను అప్పుడు చేయవదలడు. ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. నీలో విశ్వాసం అనేది స్థిరముగా ఉండాలి. உனக்குள்ள அந்த விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். ప్రభు కృప తోడుగా ఉండాలి. தேவனுடைய கிருபை உனக்கு துணையா இருக்க வேண்டும். నమ్మిన బిడ్డలంత మాత్రం చేయు దేవుడు కాదు. அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. అబ్రహామును కాపాడిన దేవుడు. ஆபிரகாமை காப்பாற்றினவர். అబ్రహామును పిలిచిన దేవుడు. ஆபிரகாமை அழைத்தவர். అబ్రహామును ఆశించిన దేవుడు. ஆபிரகாமை ஆசీర్వదిத்தவர். యాకోబును ఆశించిన దేవుడు. யாக்கோபை ஆசீர்வதித்தவர். యాకోబుకు తోడుగా ఉన్న దేవుడు. யாக்கோபுக்கு துணையா இருந்தவர். యాకోబును బలపరిచిన దేవుడు. யாக்கோபை பலப்படுத்தினவர். యాకోబు దేవుడు వంశగా మార్చబడిన దేవుడు. யாக்கோபை அவருடைய பலத்த சந்ததியாய் மாற்றின தேவன். ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ఆ దేవుని నామమునకు మహిమకరంగా మనం జీవించినట్లయితే, அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் வாழ்வோம் என்றால், ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. దేవుని కృప నీకు ఎల్లప్పుడూ తోడుగా ఉంటుంది. அவருடைய கிருபை உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். క్రీస్తు దైవజనులారా, கிறிஸ்துவின் அன்பானவர்களே,
మొట్టమొదట మనకు ఇచ్చిన వాగ్దానం దినమందు நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த நாளிலே ఆ ప్రభు దినమందు నేను సాక్షి చెప్పేటప్పుడు அந்த நாளிலே சாட்சி சொல்லும் பொழுது ఒక వార్త నేను చెప్పాను. ஒரு வார்த்தை நான் சொன்னேன். ఆ వార్త ఎవరు ఆలోచించారో నాకు తెలియదు కానీ அந்த வார்த்தை எத்தனை பேர் யோசித்தீர்கள் தெரியாது. జ్ఞాపకముందో తెలియదు కానీ எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது. నేను చెప్పిన ఒక మాట ఏమిటంటే நான் சொன்ன வார்த்தை என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே చర్చి నిండుగా మనం కూడి ఉంటున్నాము. சபை நிறைய நம்ம கூடி இருக்கிறோம். దేవుని పంచడానికి కూడా స్థలం చాలలేదు. தேவனுடைய பந்தியை கொடுப்பதற்கு கூட நமக்கு இடம் இல்லாமல் போயிட்டு అటువంటి దినములో அப்படிப்பட்ட அந்த இடத்தில் చాలా మంది వేదన పడుతున్నారు. அநேகர் துக்கப்படுகிறீர்கள். అనేక మంది లేచి పోవాలని అనుకుంటున్నారు. நிறைய பேர் எழுந்து போகணும் என்று நினைக்கிறீர்கள். అప్పుడు ఒక మాట ప్రభు నాలో నా హృదయంలో వేశాడు. ఆ మాట அந்த வார்த்தை தேவன் என் இதயத்திலே தந்தார். దైవజనులు క్రీస్తు రక్తంలో కడగబడిన వారు, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், పరలోకానికి వారసులైన బిడ్డలు, பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், ప్రభు రాజ్యంలో దేవుని చూడాలని ఆశించే బిడ్డలు, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறவர்கள், వీళ్ళు బాధపడని అవసరం లేదు, நீங்கள் கலங்க வேண்டாம், దిగులుపడిన అవసరం లేదు, துக்கப்பட வேண்டாம், వేదనపడిన అవసరం లేదు. வேதனைப்பட வேண்டாம். ఒక రోజు వస్తుంది, ஒரு நாள் வரும், ఇంటింట రొట్టె విరిచే రోజులు రాబోతున్నాయని చెప్పాను. நான் சொன்னேன், வீடுகள் தோறும் அப்பம் பிற்கிற நாட்கள் வரும் என்று சொன்னேன். ఎంతమంది ఆ వాక్యం ఆలోచించారు? எத்தனை பேர் அந்த வார்த்தை நீங்கள் யோசித்தீர்கள் தெரியவில்லை. ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். అటువంటి ప్రజలను, அப்படிப்பட்ட ஜனங்களை, అటువంటి వారిని அப்படிப்பட்ட குடும்பங்களை ఆలయంలో చేర్చగలడు. ஆண்டவர் மீண்டும் ஆலயத்தில் கொண்டு சேர்க்கிறார். దేవుని పాదసన్నిధిలో రావాలని ప్రార్థించిన వారు மீண்டுமாக நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அவருடைய சந்நிதியில் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ఆశించి ఆశయం కలిగిన వారు, அப்படி விருப்பம் உள்ளவர்கள், దేవుని అడిగిన వారు, ஆண்டவரிடத்தில் கேட்டு దేవుని సన్నిధిలో గోదాడిన వారు, ஆண்டவர் சந்நிதியில் விண்ணப்பித்தவர்கள், అటువంటి వారు కూడి ఆరాధించే రోజులు రావాలని త్వరగా విశ్వాసులు దైవజనులు ప్రార్థించాలి. அப்படிப்பட்ட நாட்கள் வர வேண்டும் என்று விசுவாசிகளை நீங்கள் ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ప్రభువా దినాన్ని ஆண்டவர் அந்த நாட்களை கற்றுக்கொண்டு రాబోతున్నాయి. சீக்கிரம் வரும். ఇంతకంటే భయంకరమైన శోధన దినాల్లో వచ్చినప్పుడు ప్రభు సన్నిధిలో కూడుకోలేకుండా ఉన్న రోజుల్లో కూడా ప్రభు కృప మనకు తోడుగా ఉండాలంటే తిరగా దేవుని పాద సన్నిధిలో అనేక మంది కూడి కన్నీరు కార్చి ప్రార్థించి ప్రభును అడిగి బలపడి స్థిరపడి నీతిగా ప్రభు సన్నిధిలో కూర్చుని ప్రభును అడిగే నీతిమంతుడు కావాలని ప్రభు కోరుతున్నాడు. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? இந்த இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களில் என்னை நோக்கி நீதிமான்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் என்னை நோக்கி ஜெபித்தால், என்னை நோக்கி நீங்கள் மன்றாடுவீர்களா, நான் மனமிறங்கி இந்த தேசத்தின் மேல் இரக்கம் காண்பித்து என் ஜனங்களை மீண்டும் ஆலயத்திலே கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ఈ సమయంలో దేవుని యొక్క సేవకుని కుటుంబ నిమిత్తం ప్రార్థన చేస్తున్నాను. ஆண்டவருடைய ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ప్రభు ఒక వాగ్దానం ఇచ్చాడు కనుక ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ఈ నేను విస్తరణ చేస్తాను. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குன்னு சொன்ன தேவன், ఆ మాట నేను చూసినప్పుడు, அந்த வார்த்தையை பார்த்த பொழுது, చూసినప్పుడు பேனர்ல அந்த வார்த்தையை பார்த்த பொழுது దేవుడు ఇచ్చిన వాగ్దానం నెరవేర్చగలిగింది. தேவனுடைய வார்த்தைகளை அவன் நிறைவேற்றினார். అనేకమైన ఇండియా నుండి అన్నీ కూడా ప్రభు నీ హస్తానికి ఇచ్చాడంటే అది దేవుని ప్రేమే, దేవుని కృపే, దేవుని యొక్క రాజ్యమునకు నువ్వు వారసులుగా ఉండాలి, నీతిగా ఉండాలి, పరిశుద్ధంగా ఉండాలి, ప్రభు సన్నిధిలో మోకరించి ప్రార్థన చేయాలి, కన్నీరు కాచాలి. అప్పుడు ప్రభు నిన్ను, నీ యొక్క కుటుంబాన్ని, నీ బిడ్డలను, నీ సంతతిని ఆయన అభివృద్ధిపరిచి నీ ఎల్ల విస్తరణ చేసేందుకు ప్రభు కాచి వేచి ఉన్నాడు. ఆమేన్. ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்கள் விருப்பத்தின்படியே அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை இந்தியா முழுவதும், ஆமென், இந்த எல்லா மாநிலங்களிலும் நாம் பேனர்ல பார்ப்பது போல எல்லா மாநிலங்களிலும் அவருடைய திருச்சபைகள், அவருடைய ஊழியர்கள், அவருடைய வார்த்தை மகிமைப்பட வேண்டும் என்று நீங்களும் ஜெபிங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சிறு வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். చిన్న ప్రార్థన చేస్తున్నాము. சின்ன ஜெபிப்போம். ప్రార్థన చేసి నేను ముగించి
దైవజనుని చేతికి అప్పగిస్తాను. நான் ஜெபித்து ஊழியர்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன். ప్రైజ్ ది లార్డ్, హల్లెలూయా. దేవా స్తోత్రము తండ్రి, ప్రేమ స్వరూపించిమ కలిగిన మా ప్రభువా, ఈ దినమందు ఈ మందిర ఆవరణములో నీ పాద సన్నిధిలో నీ బలిపీఠము పైన ప్రభువా నేను మోకరించుటకు, స్తుతించుటకు, గణపతుటకు, నీ వాక్కును పంచుటకు, ప్రతి విశ్వాస కుటుంబ నిమిత్తమై ప్రార్థించుటకు నాయన మీరు ఇచ్చిన వాగ్దానము ప్రకారం నా తండ్రి నేను చెప్పగలుగుతున్నాను. అందుకే వందములు స్తోత్రములు. నాకు ఇచ్చిన ఆరోగ్యమునకై, బలమునకై, కృపకై, ప్రేమకై వందనాలు చెల్లిస్తున్నాను ప్రభా. నీ మందిర ఆవరణంలో తిరగా నిలబడి నీ వాక్యమును ప్రకటించలేను ప్రభువా. అటువంటి శోధనలో ఉన్నప్పుడు కూడా తండ్రి నన్ను బలపరిచినావు, నన్ను ప్రేమించినావు, నాకు దీర్ఘాయుష్ను అనుగ్రహించినావు, నాతో తోడుతున్నావు. ఈనాడు ఈ వాక్కును ప్రచురించడం నా తండ్రి మీరు ఇచ్చిన కృపకు ఎంతో వందములు బలగించబడే బలగించగలిగిన వారిని బలపరచండి. నేను వాక్కులకు విరోధంగా జీవించి ప్రతి ఆత్మను, ప్రతి కుటుంబాన్ని, ప్రతి వ్యక్తిని మా ప్రభువా నీ నీతిలో నడిపించమని ప్రార్థన చేస్తున్నా. పరిశుద్ధ రాజ్యమునకు వారసులుగా చేయమని ప్రార్థన చేస్తున్నా. ప్రతి కుటుంబాన్ని బలపరచమని ప్రార్థన చేస్తున్నా. నీ దూతల సాగించమని ప్రార్థన చేస్తున్నా. నీ రక్తం ప్రోక్షించమని ప్రార్థన చేస్తున్నాను. కృప నింపండి తండ్రి. ప్రేమను, సేవను, సేవకుని, కుటుంబాన్ని, సంపదని ఆశ్రయించమని ప్రార్థన సమాధానం సదాకాలం எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கேட்டவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆண்டவர்கள் துணை இருப்பார், கர்த்தர்களை அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவர் இயேசுவானவர் உங்களுக்கு துணை இருப்பார், ஆசீர்வதிப்பார். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சின்ன ஜெபம் செய்து, நல்ல ஆண்டவரே இவ்வளவு நேரமாக இந்த சந்நிதியிலே அருமையான மூத்த பாஸ்டர் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில வந்து ஆண்டவர் எங்கள் தகப்பனார் உம்முடைய சந்நிதியில் நின்று வார்த்தைகளை பேசுவதற்கு ஏற்படுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் தேவனே, கர்த்தாவே, மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 3வது வாரத்திலும் இந்த 6வது மாதத்தில் எங்களோடு இணைந்து ஆராதித்த எல்லாரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவளை நிரம்ப, ஆண்டவரே உம்முடைய கிருபை அவளை நிறைத்து அவளை நடத்துவீராக. உமக்கு நன்றி, ஆசீர்வதி. உமக்கே மகிமை, எல்லா துதிக்கான மகிமை உமக்கே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அணியோடு ஐக்கியமும், ஸ்நேகமும், வல்லடத்திலும் பராமரிப்பும், பாதுகாப்பும் இதை ஆன்லைன்ல பார்க்கிற அத்தனை நேயர்களோடும், விசுவாசிகளோடும், நண்பர்களோடும், உறவினர்களோடும், மிஷனரிகளோடும் இன்றும் என்று சதா காலம் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் இடையே மனதார நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Yeah.